Taste the Daily. தமிழக அரசின் பொங்கல் தொகுப்பில் கரும்பு வழங்குவது போல் மஞ்சள் கிழங்கையும் இணைத்து வழங்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். மதுரை மாவட்டம் பாலமேடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 200 ஏக்கர் பரப்பளவில் மஞ்சள் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தண்ணீர் பற்றாக்குறை நிலவிய போதும் கடும் சிரமத்துடன் மஞ்சள் விவசாயம் செய்துள்ளதாக இப்பகுதி விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் பொங்கல் தொகுப்பில் கரும்பை போல மஞ்சள் கிழங்கையும் இணைத்து வழங்க வேண்டுமென ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விளைச்சல் அதுக்கு தகுந்த மாதிரி இல்லை. அதே மாதிரி மானிய விலையில் எதுவுமே கிடைக்கல. கிழங்குகள்லாம் அந்த மானியத்தில் கிடைக்கும் நினைச்சம் கிடைக்கல. உரங்கள் கிடைக்கல. கரும்பை மானியத்தில் அங்கே சொசைட்டியில் கொடுக்குறீங்க ரேஷன் கடையில். அதே மாதிரி இந்த மஞ்சள் கிழங்கையும் அதே மாதிரி கொடுத்தா நல்லா இருக்குங்க. நம்ம பொங்கல் அன்னைக்கு இதையும் கொடுக்கல. அதனால் வியாபாரிகள் வாழ்வாதாரம் ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் தான் சார் எதனாலும் பார்த்து அரசாங்கம் தான் எதனாலும். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே பழுதடைந்த சாலை காரணமாக அரசு பேருந்து சேவை நிறுத்தப்பட்டதால் 20க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பேருந்து வசதியின்றி தவித்து வருகின்றனர். ஆமூர் ஏரியிலிருந்து கனரக வாகனங்கள் மூலம் மண் எடுத்துச் செல்லப்பட்டதால் இப்பகுதியில் உள்ள சாலைகள் குண்டும் குழியுமாக மாறி மரண குழிகளாக காட்சியளிக்கிறது. இதனால் ஆமூர் உள்ளிட்ட 20 கிராமங்களுக்கு இயக்கப்பட்ட அரசு பேருந்து நிறுத்தப்பட்டதால் பள்ளி மாணவர்களும் பொதுமக்களும் அவதியடைந்துள்ளனர். எனவே விடியாத அரசின் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர். நீலகிரி மாவட்டம் உதகை சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 10 நாட்களாக நீடித்து வந்த உறைபனியின் தாக்கம் குறைந்ததால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். குறிப்பாக உதகை, தலைகுந்தா, அவலாஞ்சி உள்ளிட்ட பகுதிகளில் நிலவிய உறைபனியால் -4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை குறைந்ததால் புல்வெளிகள் அனைத்தும் வெண்போர்வை போர்த்தியது போன்று காட்சியளித்தது. இதனை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்த நிலையில் கடந்த 3 நாட்களுக்கு பின் உறைபனியின் தாக்கம் குறைந்திருக்கிறது. இது தெரியாமல் தலைகுந்தா பகுதிக்கு உறைபனியை ரசிக்கச் சென்ற சுற்றுலா பயணிகள் ஏமாற்ற திரும்பிச் சென்றனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே குடியிருப்பு பகுதி அருகே குப்பைகள் கொட்டப்படுவதால் சுகாதார சீர்கேடுகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். வல்லம் ஊராட்சியில் பராமரிப்பற்ற நிலையில் உள்ள திடக்கழிவு மேலாண்மை பகுதி, கால்நடைகள் நீர் அருந்தும் கால்வாய் உள்ளிட்ட பகுதிகளில் குப்பைகள் கொட்டப்பட்டு சூழ்ந்துள்ளதால் கடும் துர்நாற்றம் வீசுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சிற்றாறு செல்லக்கூடிய பகுதியில் குப்பைகள் கொட்டப்பட்டுள்ளதால் பாசனமும் தடைபட்டுள்ளது. இதுகுறித்து விடியாத அரசின் அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் மெத்தனமாக உள்ளதாக பொதுமக்கள் சாடியுள்ளனர். மதுரை மாவட்டம் முசிலம்பட்டியில் உள்ள குழந்தைகள் திட்ட வளர்ச்சி அலுவலகம் முன்பு அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் சங்கத்தினர் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பணி நிரந்தரம் செய்வது, ஓய்வு பெறும்போது பணிக்கொடை வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பினர். விடியாத ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பல்வேறு துறைகளை சேர்ந்த ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபடும் நிலை அதிகரித்துள்ளதாக பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். சேலம் மாவட்டம் வீரகனூர் வாரசந்தையில் சாலையோர காய்கறி கடைகளால் வியாபாரம் பாதிக்கப்படுவதாக கூறி வாரசந்தை காய்கறி வியாபாரிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திங்கட்கிழமை தோறும் நடைபெறும் வாரசந்தையில் ஒப்பந்த அடிப்படையில் வியாபாரிகள் வாடகைக்கு கடை எடுத்து நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் சாலையோரங்களில் கடைகள் அமைத்து ஏராளமானோர் வியாபாரம் செய்து வருவதால் தங்களது வியாபாரம் பாதிக்கப்படுவதாக கூறி ஆத்தூர் சாலையில் வாரச்சந்தை காய்கறி வியாபாரிகள் திடீரென மறியலில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் ஐயாசாமிப்பட்டி கிராமம் வரைபடத்தில் காணாமல் போனதால் அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். 2000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசிக்கும் ஐயாசாமிப்பட்டி கிராமத்தின் வரைபடம் காணாமல் போனதாகவும் கிழிந்து போனதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதுகுறித்து பலமுறை மனுகளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த அக்கிராமத்தினர் தங்களுடைய ஆதார் அட்டை மற்றும் வாக்காளர் அட்டைகளை ஒப்படைக்கப் போவதாக கூறி ஆட்சியர் அலுவலகம் முன் போராட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. ஊரோட மேப்பு வரைபடம் காணா போச்சுங்கிறாங்க, கிழிஞ்சு போச்சுங்கிறாங்க. அதுக்கான ஏற்பாடுகளை நாங்கள் சென்னையிலையும் போய் பார்த்தோம். அந்த ஆஃபீஸில் டிஆர்ஓவை பார்த்தோம், தாசில்தாரை பார்த்தோம். ஒன்றும் எங்களுக்கான ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. இன்னைக்கு மாவட்ட சேர்த்தர் நீங்கள் மனு கொடுத்துருக்கோம். அவங்களும் ஒரு சரியானபடி இது பண்ணல. இன்னைக்கு நாங்கள் ரொம்ப ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கோம் அந்த வரைபடம் மேப்பு இல்லாதனால. அதனால சரியானபடி எங்களுக்கு ஒரு விடை கிடைக்கலன்னா
நாங்கள் வந்து மறியல் போராட்டம் பண்ணுவோம். ஆதார் கார்டு ரேஷன் கார்டெலாம் நாங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ணலான்னு இருக்கோம் மாவட்ட ஆட்சியர்கிட்ட. ரஷ்யாவில் பணியாற்றி வந்த தஞ்சை மாவட்டம் மதுக்கூர் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் உயிரிழந்த நிலையில் அவரது உடலை சொந்த ஊருக்கு கொண்டு வர தமிழக அரசு உதவ வேண்டும் என குடும்பத்தார் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். அண்டமி கிராமத்தைச் சேர்ந்த தாயுமானவன் என்பவர் ரஷ்யாவில் பணியாற்றி வந்த நிலையில் வைரஸ் தொற்றின் காரணமாக உயிரிழந்ததாக தகவல் கிடைத்துள்ளது. இந்நிலையில் அவரது உடலை சொந்த ஊருக்கு கொண்டு வர உதவ வேண்டும் என ஸ்டாலின் அரசுக்கு குடும்பத்தார் கோரிக்கை விடுத்துள்ளனர். புள்ளை கொண்டாங்க சேர்க்கலையா? என் எல்லைக்கு வரணும். என் புள்ள வந்து ஒரு மாதம் விட்டா கேட்கறையா? என் புள்ளைய எல்லைக்கு வந்துமா என்ன பார்க்கமாயா? என் புள்ள வந்து நான் பார்த்து அழுகுறதில்லையா, தொட்டு அழுகுறதில்லையா? எனக்கு வேற வசதி வாய்ப்பு இல்லையா? கவர்மெண்ட் தான் எனக்கு என் பிள்ளைக்கு உதவி பண்ணணும், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். எங்களுக்கு வேற கடந்த ஒரு மாதத்தில் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி மற்றும் உபகோவில்களின் ஒரு மாத உண்டியல் வருமானம் 2 கோடியை தாண்டி புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. ராமநாத சுவாமி கோவில், பர்வதவர்தினி அம்மன், பஞ்சமூர்த்திகள் ஆகிய சன்னதிகளின் முன்புள்ள உண்டியல்கள் மற்றும் கோவிலுக்கு சொந்தமான நம்புக்கோவில் உட்பட உபகோவில்கள் உண்டியல்களில் கடந்த ஒரு மாதத்தில் பக்தர்கள் செலுத்திய காணிக்கை இதுவரை இல்லாத அளவிற்கு சுமார் 2 கோடி ரூபாயாக உள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர் அருகே சேதமடைந்த சாலையை சீரமைக்க வலியுறுத்தி பொதுமக்கள் பேண்டேஜ் போட்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். நத்தமேடு பகுதியில் உள்ள சாலை குண்டும் குழியுமாக மாறியுள்ளதால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாகவும் கடந்த ஆண்டு வாகனத்தில் சென்ற முதியவர் ஒருவர் விபத்தில் சிக்கி இழந்ததாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் கண்டு கொள்ளாததை அடுத்து சிறுவர் சிறுமியர் முதல் பெரியவர்கள் வரை தலை கை கால்களில் பேண்டேஜ் போட்டுக்கொண்டு விடியாத அரசின் ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேண்டும் வேண்டும் கடலூர் மாவட்ட பகுதிகளில் காலை 9 மணி வரை கடும் பனிமூட்டம் நிலவியதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. கடலூர், நெல்லிக்குப்பம், பன்ருட்டி உள்ளிட்ட பகுதிகளில் புகைப்போல் பனிமூட்டம் சூழ்ந்து காணப்பட்டது. இதன் காரணமாக பணிக்கு செல்வோர் பாதிக்கப்பட்டுள்ளதோடு வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். பனிமூட்டம் சூழ்ந்திருப்பது குறித்த ட்ரோன் காட்சி வெளியாகி வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே அடிப்படை வசதிகள் செய்து தராத ஊராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பராசர்புத்தூர் கிராமத்தில் சாலை வசதி, குடிநீர் வசதி, மின் விளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாததை கண்டித்து பொதுமக்கள் தங்கள் குழந்தைகளுடன் திமுக கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சியினருடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கூட்டணி கட்சியினரே விடியாத அரசுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபடுவது ஸ்டாலின் அரசின் நிர்வாகம் சீர்கெட்டு போனதை எடுத்துக்காட்டுவதாக மக்கள் விமர்சிக்கின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே காவனூரில் 100 நாள் வேலை கேட்ட பெண்களை திமுக நிர்வாகி கருணாநிதி காலணியால் தாக்க முயன்றதை அடுத்து பாதிக்கப்பட்ட பெண்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலை கேட்ட பெண்களை அனைவரின் முன்பும் தரக்குறைவாக பேசி காலணியால் தாக்க முயன்ற கருணாநிதி அனைவர் முன்பும் மன்னிப்பு கேட்க வேண்டுமென கோரி அரசு பேருந்தை சிறைப்பிடித்து பாதிக்கப்பட்ட பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வெல்லும் பெண்கள் நிகழ்ச்சி நடத்தி சிலாகித்த கனிமொழியும் ஸ்டாலினும் தங்கள் கட்சி நிர்வாகியால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக வாய் திறப்பார்களா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்.
புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே கண்மாயில் குளிக்க சென்ற பள்ளி மாணவிகள் 2 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கப்பதான்பட்டியை சேர்ந்த சுந்தரம் என்பவரின் மகள் பாண்டிஸ்ரீ என்ற 9ஆம் வகுப்பு மாணவியும், அதே பகுதியை சேர்ந்த சேகர் என்பவரின் மகள் கனிஷ்கா என்ற 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவியும் அருகே உள்ள கண்மாயில் குளிக்க சென்றுள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக இருவரும் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் பூசணி விலை வீழ்ச்சியால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். பொங்கல் வழிபாட்டில் முக்கிய இடம் பிடிக்கும் பூசணியை போச்சம்பள்ளி சுற்றுவட்டாரத்தில் நூற்றுக்கணக்கான விவசாயிகள் பயிர் செய்து வருகின்றனர். இதனிடையே பனி மற்றும் பூச்சி தாக்குதல் காரணமாக விளைச்சல் குறைந்துள்ளதாகவும், கடந்த வருடம் 1 கிலோ 50 ரூபாய் வரை விற்ற பூசணி தற்போது 10 ரூபாய் முதல் 15 ரூபாய் வரை மட்டுமே விற்பதாகவும் ஜம்புக்குட்டப்பட்டியை சேர்ந்த விவசாயி கேவரம்மா வருத்தம் தெரிவித்தார். வட்டிக்கு கடன் வாங்கி விவசாயம் செய்தும் நஷ்டமடைந்துள்ள தங்களுக்கு விடியாத அரசு அதிகாரிகள் உரிய இழப்பீடு வழங்க வேண்டுமென அவர்கள் வலியுறுத்தினர். அது இங்கே வந்து நாங்கள் 5 ஏக்கரை பூசணி போட்டோங்க. இந்த வருஷம் வந்து ரொம்ப விளைச்சலும் வரல, பூச்சிங்கெல்லாம் இது பண்ணதுனால மகசூல் கம்மியாயிடுச்சு. அந்த காயை வந்து வியாபாரிங்க வந்து அடிமாட்டு விலைக்கு 5 ரூபாய்க்கும் கேட்குறாங்க. ரொம்ப நஷ்டத்தில் போயிருக்குது. காதல்கிற தோடு வச்சு 5 ரூபா வட்டிக்கு 10 ரூபா வட்டிக்கெல்லாம் வாங்கி விவசாயம் பண்ணுங்க. இப்போ ரொம்ப லாஸ் ஆகிருக்குது. விவசாயிங்களுக்கு அரசாங்கம் பார்த்து ஏதோ உதவி செஞ்சிங்கன்னா எங்களுக்கு நல்லாயிருக்கும். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே கட்டையன்காடு முதல் பள்ளத்தூர் கிராமம் வரை அக்னி ஆற்றின் கரையோரத்தில் சட்டவிரோத மணல் கொள்ளை நடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து விவசாயம் மற்றும் குடிநீர் பாதிப்பு ஏற்படும் என்றும், கடல் நீர் உட்புகுந்து உப்பு நீராக மாறும் நிலை ஏற்படும் என்றும் கூறப்படுகிறது. இதுகுறித்து வருவாய் மற்றும் காவல்துறையிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டும் பொதுமக்கள் உடனடியாக மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்த வேண்டுமென ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும் திறனற்ற திமுக அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். விழுப்புரம் மாவட்டம் அயன்பாளையத்தில் தாறுமாறாக முன்னால் சென்ற அரசு பேருந்து திடீரென பிரேக் பிடித்ததால் பின்னால் வந்த சரக்கு வாகனம் சாலையோரம் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. கெடார் பகுதியிலிருந்து முட்டை ஏற்றிச் சென்ற லாரி அயன்பாளையம் பகுதியில் சென்றபோது முன்னால் சென்ற அரசு பேருந்து தாறுமாறாக ஓடியுள்ளது. இதனால் பின்னால் சென்ற முட்டை லாரி கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்ததில் 2.5 லட்சம் மதிப்பிலான முட்டைகள் உடைந்து சாலையில் ஆறாக ஓடியது. திறனற்ற திமுக அரசின் போக்குவரத்து கழகம் ஓட்டை உடைசல் பேருந்துகளை இயக்குவதால் விபத்துகள் தொடர்கதையாவதாக மக்கள் குற்றம் சாட்டினர்.